ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் ஆன ஃபைட் நைட் த மில்லியன் டாலர் ஹைஸ்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு பீரியாட்டிக் கிரைம் ஆக்ஷன் த்ரில்லரா எடுத்திருக்கிறாங்க. ஸோ டோட்டலா ஒரு 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 8 எபிசோடும் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1970 அட்லாண்டால நடக்கிற மாதிரி இந்த கதையை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அங்க முகமது அலியோட ஒரு கம்பா கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபைட் அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைட்டை சுத்தி 2 கதை நகருது. ஒரு பக்கம் நம்ம டான் சீரல். ஸோ இவர் இந்த படத்துல ஒரு டிடெக்டிவா வராரு. ஸோ இவர் முகமது அலிங்க வர்றதுனால இவர் தான் பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆளு. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அதுமே ரொம்ப ஒரு சின்ன யூனிட் தான். மொத்தமாவே ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் முகமது அலிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இன்னொரு சைட்ல நம்ம கெவின் ஹார்ட். ஸோ இவர் முகமது அலியோட ஃபைட்டு நடக்கிறதுனால இங்க பெரிய பெரிய பிசினஸ்மேன் வராங்க. அதுலயுமே அண்டர்வேல்ட் டான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க கிட்டக்க ஒரு நல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எப்படியாவது ஒரு பெரிய பிசினஸ் டீலை பாத்தீங்கன்னா எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. பட் இந்த பார்ட்டியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்தா நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில பண்றாப்ல. ஆனா அந்த பார்ட்டி மோசமான ஒரு பார்ட்டி அமைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இதுல போலீஸா வரக்கூடிய நம்ம டிடெக்டிவ் இந்த கதைக்குள்ள எப்படி வராரு, நம்ம கெவின் ஹார்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறதா 8 எபிசோடுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஒரு சூப்பரான கண்டென்ட்டுங்க. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை டெவலப் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கேரக்டர்ஸுமே எடுத்தவங்க ஊத்தவும் இல்லாம சூப்பரான ரைட்டிங். அதுல இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பாதி பேர், அதாவது நிறைய பிளாக்மேன்ஸ் இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பிராங்க்ங்கிற கதாபாத்திரத்துல வரக்கூடிய நம்ம சாமுவேல் எல் ஜாக்சன். ஸோ அவர் இந்த படத்துல ஒரு பெரிய டானா வராரு. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இந்த சைட்ல நம்ம கெவின் ஹார்ட். ஸோ இவர் வழக்கமா எல்லா படங்கள்லயுமே எப்படி காமெடியான ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுப்பாரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே தட்டி தூக்கியிருக்காரு. இத மாதிரி இந்த சீரியஸ்ல கேரக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வராங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸை கொடுத்து சூப்பரான மேக்கிங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஷாட் சீன்லாம் இந்த சீரியஸ்ல நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே இவங்க கோரியோகிராஃப் பண்ணது, அதெல்லாமே மெனக்கிட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. கேமரா ஒர்க்குமே ஒரு சில இடங்கள்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கதையுமே இந்த 8 எபிசோடுமே பெருசா போரிங் ஆகல. சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டெக்னிக்கலி செம சவுண்டான சீரியஸ் தான். ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறனால கொஞ்சம் தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.